அண்ணன் ரூமுக்கு போனியா? இல்லையே. ஏ, உன்னுடைய மொபைல் அங்கே இருந்துச்சு? அது என் மொபைல்ல சார்ஜ் இல்லையா, அதான் அங்க போடலான்னு போயிருந்தேன். மெத்தையில் பூல்லாம் இறஞ்சி கிடக்குது. எனக்கு எப்படி சோமன மனசு வந்துச்சு சொல்ல. ஐயோ போய் கார்த்திகனை கொல்லாம விட மாட்டேன். சொல்லிட்டு இருக்கல மறுபடியும் அவள அடிச்சிட்டு இருக்க. பேசாத நீ. பேசாத கோடு யோகிதா. என்ன ஏன் யோகி இதுல என்ன சொல்றா? ஏன் யோகி இதுல என்ன தப்பு கண்ட? உன்னை பத்தி எனக்கு தெரியும், அவளை பத்தி எனக்கு தெரியும். பேசாத பேசாத. டேய் என்னடா சொல்ற? நீ அவள உன் பெட்ரூம்ல தெரிஞ்சு போச்சு. எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது இந்த நாய் தானே துரோகம் பண்ணுச்சு. இந்த நாய் கொன்னுடுவேன். டேய் நான் ஏண்டா அந்த பேசாத. ஒண்ணும் நடக்காத மாதிரி நடிக்காத நீ. அந்த நாய் எனக்கு துரோகம் பண்ணா, நீ துரோகம் பண்ணலாமா எனக்கு? என் அண்ணன் எனக்கு துரோகம் பண்ணலாமா? நீ எனக்கு துரோகம் பண்ண. இனி ஒரு வார்த்தை பேசுன நான் உனக்கு பண்ணனா? வாயை மூடுறா. டேய் நீ சும்மா இருங்க. இந்த அடிதடிக்கு தாண்டா நான் இவ்வளவு நாளா பாடுபட்டேன். மாமா கொஞ்ச நாளாவே இவர் இப்படிதான் மாமா. எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுறாரு, என்ன போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு மாமா. பேசாத பேசாத, உன்னை கொல்ல விட மாட்டேன். பாத்தீங்களா மாமா, நீங்க இருக்கீங்க, இவர் என்ன கொன்னுடுவன் பயமுறுத்தினாரு. இது எல்லாம் நீ ஏன் என்கிட்ட சொல்லல? நடிக்கிறா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப பயமா இருக்கு மாமா. நடிக்கிறா. ராத்திரி எந்திரிச்சு உட்காந்துட்டு ஏதோ தானும் அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருக்காரு மாமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க. மாமா அக்கா எல்லாரும் வீடு விட்டு போயிட்டாங்கல்ல, அதனாலதான் ஏதோ எப்படி ஆயிட்டாரோ நினைச்சேன். ரெண்டு பேரும் நடிக்காதீங்க என்கிட்ட, முன்னாடி நிக்காத. இப்படி தெரிஞ்சா பிரிஞ்சா இருந்திருக்கலாம். யாருமே இல்ல, நானாத. ஐயோ
நம்புடா ஏமாத்திட்டா. ஏய் எவ்வளோ நிக்காத போயிடு நிக்காத போயிடு. சரி நீ உள்ள போம்மா. அவர் சொல்லிட்டாரு போ போம்மா போ போ. நான் எவ்வளவு தூரம் உன்னை நம்பினேன். என்ன ஐயோ பண்ணிட்டே நீ. எதுக்காக வண்டியை நிறுத்த சொன்ன? ஏன் இப்படி போற? இப்படி போக வேண்டியதானே? இங்க பாரு, நோ என்ட்ரின்னு போட்டிருக்கு. இது நோ என்ட்ரியா இருந்தா என்ன? நான் இருக்கேன்ல. டிராஃபிக் போலீஸ் யாராவது இருப்பாங்கடி, மாட்டிக்க போடின்றல. போ. ஹலோ, என்னது? எப்படி வண்டியை ஓட்டுறீங்க? வண்டி எடு. முடியாது. என்ன தகராறு பண்றதுக்கு வந்திருக்கியா? தகராறா? நானா? சேச்சே. பின்ன இப்ப எதுக்கு வண்டியை கொண்டு வந்து குறுக்க நிறுத்தி வச்சிருக்க? சும்மாதான். இப்ப நீ நேவிட்டி சிங் பண்ணன்னு ஒரு வார்த்தை போலீஸ்ல சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை தூக்கி 7 வருஷம் ஜெயில வச்சிருவாங்க. பரவாயில்லையா? ஆமாமா, நீ கமிஷனர் பொண்ணாச்சே. நீ சொன்ன 7 வருஷம் என்ன? 70 வருஷம்? இல்ல 700 வருஷம் உள்ள வைப்பீங்க. அது வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும்ல. என்ன நக்கலா? இதோ பாரு, போன போதுன்னு சும்மா விடுற. நான் போலீஸ் கிட்டலாம் சொல்ல மாட்டேன். நீ ஒன்றும் பயப்படாத. வண்டி எடுத்துட்டு கிளம்பு போ. ஐயோ, அந்த அளவுக்கு என் மேல பாவப்பட்டு சொல்ல வேண்டாமா? உனக்கு எதுக்கு சிரமம்? நானே போலீஸை கூப்பிடுறேன். சார் சார். என்னப்பா? சார் ஒரு சின்ன பிரச்சனை, வந்துட்டு போயிடுங்க. சார் வாங்க சார் ப்ளீஸ். என்னையா? வந்த உடனே போயிடலாம் சார். தெளியா? மீரா, பேசாம வண்டி எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடலாம். கொஞ்சம் சும்மா இருக்கியா? சார் வணக்கம் சார். என்னப்பா பிரச்சனைங்க? இவன் கிட்ட வம்பு வேண்டாம், நான் அதுக்கு தாண்டி சொன்னேன். என்னையா பிரச்சனை? நீங்களே சொல்லுங்க. அதான் ஏதாவது சொல்றேன் சொன்னீங்களே, சொல்லுங்க. சார், நாங்க இந்த பக்கம் வந்துட்டு இருந்தோம் சார். இவர் தேவையில்லாம வழி மறைச்சு எங்க கிட்ட பிரச்சனை பண்றாரு. சார் நான் இந்த பிரச்சனை பண்ணல சார். நியாயத்துக்காக போராடிட்டு இருக்கேன், அதுவும் உங்களுக்கு பதிலா. என்னையா என்ன நியாயம்? என்னையா எனக்கு பதிலா கேட்டுட்டு இருக்க? சார் இது ஒன்வே தானே சார்? ஆமா. இங்கிருந்து போலாம், அங்கிருந்து யாரும் வரக்கூடாது. கரெக்ட் தானே சார்? ஆமா. ஆனா இவங்க அந்த பக்கத்துல இருந்து வேகமா வந்துட்டு இருந்தாங்க சார். நான் நார்மலா கரெக்டான ரூட்ல பொறுமையா போயிட்டு இருந்தேன். அவ்வளவு வேகமா வந்து என் மேல இடிக்க வந்துட்டாங்க. நான் எப்படியே பேலன்ஸ் பண்ணி நின்று பாக்குறேன்,
என்ன கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க சார். இது தப்பு தானே சார்? ஆமா தப்பு தான். ஆக்ஷன் எடுங்க. ஏமா பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி தெரியுறீங்க. நோ என்ட்ரி வரக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? சார் இவ யாருன்னு தெரியுமா சார்? நீங்க யாரா இருந்தா என்னம்மா? நோ என்ட்ரில வரக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? சார் இவ கமிஷனர் பொண்ணு சார். சார் கமிஷனர் தருண் இவங்க அப்பா சார். வேணா ஃபோன் போட்டு தரேன், பேசுறீங்களா? நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? இருங்க ஃபோன் பண்ணி தரேன், பேசுங்க. சரி விடுமா விடுமா. முதலே சொல்லிருக்கலாம்லாமா. ஆள் தெரியாம கோவப்பட்டமா. இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க கிளம்புங்கம்மா. இதெல்லாம் அப்பாட்ட சொல்லிடாதீங்கம்மா. நீங்க கிளம்புங்கம்மா. சரி சொல்ல மாட்டேன். சார் என்ன இது? யோ அதை கேட்கறத நான் இருக்கல. உன் வேலையை பார்த்துட்டு போயா. நீங்க போங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சார், கமிஷனர் பொண்ணுன்னு சொன்ன உடனே கடமை காத்துல பறக்க விட்டீங்களா? இப்போ இதுவே நான் நோ என்ட்ரில வந்தா சும்மா விட்டுருப்பீங்களா? சொல்லுங்க சார். நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு ஃபைன் போட்டுருக்க மாட்டீங்க? சொல்லுங்க சார், ஃபைன் போட்டுருப்பீங்களே? இங்க பாருங்க சார், சட்டங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான். அது சாதாரண பொண்ணா இருந்தாலும் சரி, கமிஷனர் பொண்ணா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒண்ணுதான். இப்போ இவங்களுக்கு ஃபைன் மட்டும் பொருளை வச்சிங்களேன், நான் சும்மா விட மாட்டேன் சார். என்ன பண்ணுவ? ஃபர்ஸ்ட் கன்சியூமர் கோர்ட்டு போவேன், அதுக்கப்புறம் ஹை கோர்ட்டுக்கு போவேன், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன். அங்கேயும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கல வைங்களேன், ஐநா சபைக்கு கொண்டு போவேன் சார். சும்மா விட மாட்டேன். சார் நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க சார். இந்த பிரச்சனை நான் சும்மா விட மாட்டேன். அப்புறம் உங்க வேலைக்கு தான் ஆபத்து. பாத்துங்க. சார் நீங்க ஃபைன் போடுங்க. பரவாயில்லம்மா நீங்க போங்க, நான் சார் பாத்துக்கிறேன். என்ன சார் பரவாயில்ல? ஒண்ணு வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம் சார், நீங்க ஃபைன் போடுங்க, நான் கட்டுறேன். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ. नमस्ते साहब। என்னாலேயே டூப்ளிகேட் எது ஒரிஜினல் எதுன்னு கண்டுபிடிக்க முடியலையே. அதுக்கு தானே அஜ்மல் கானை கூப்பிட்டு வந்தது. அஜ்மல் ஜி, இந்த வேலையெல்லாம் எப்ப முடியும்? சார் யோ இப்படி வாயா. இந்த வேலையெல்லாம் எப்ப முடியும்னு கேளு. ये काम कम खत्म होगा सब पूछ रहे हैं। सब काम कल रात के अंदर खत्म हो जाएगा சார் ராத்திரிக்குள்ள முடிச்சிருவேன்னு சொல்றாரு சார். பரமு பணத்தை மாத்திக்கிறதுக்கு டெல்லியில இருந்து பார்ட்டி கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்ப நாளையிலிருந்து அண்ணன் தான் சிஎம். யோ அண்ணே வரவங்களுக்கு ரூம் போடணுண்ணே. ஏற்கனவே போட்டாச்சு. ஹோட்டல் சாகர் ரூம். நாளை